தமிழ் சினிமாவிலே அதிகமா கலெக்ஷன் ஆன டாப் 5 தமிழ் படத்த பத்தி கெஸ் பண்ணு பாப்போம். 2.0. ஆமா 2.0 தான் இன்னும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அதாவது 2018ல ரிலீஸ் ஆன படம். வேர்ல்டு வைடா 700 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் அந்த படத்த யாரும் பீட் பண்ண முடியல. பாகுபலி படத்தை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனா பீட் பண்ண முடியல. இருந்தாலும் 700 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. 2.0க்கு அப்புறம் லியோ. ஆமா 2வது இடத்துல லியோ தான் இருக்கு. 620 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. லோகேஷ் விஜய் காம்பினேஷன்ல 1000 crore அடிக்கும்னு ஃபேன்ஸ் எதிர்பார்த்தானுங்க. படம் கொஞ்சம் சொதப்பினதுனால 600 ஆயிடுச்சு. 3வது இடத்துல யாரு? நம்ம ஜெயிலர். அது 600 கிட்ட வந்துச்சு. ஆமா 3rd இடத்துல ஜெயிலர் தான் இருக்கு. 610 கோடி. 4வது இடத்துல வந்து கோட். இல்ல கோட் வந்து 6வது இடத்துல இருக்கு. 440 கோடி. பொன்னியின் செல்வன் 1. ஆமா பொன்னியின் செல்வன் 1 தான் 4வது இடத்துல இருக்கு. 500 கோடி. 500 கோடியா? அப்ப விக்ரம் 400 வந்திருக்குமே. ஆமா விக்ரம் 5வது இடத்துல இருக்கு. 450 கோடி வேர்ல்டு வைடா கலெக்ஷன் பண்ணிருக்கு. அதுவும் லோகேஷோட ஒரு அப்போதைக்கு ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன் இருந்துச்சு. எல்சி ஹைப் நல்லா படத்தை ஏற்றி விட்டுடுச்சு. கூலி ரிலீஸ் ஆயிருக்கு. கூலி படம் வந்து கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். படம் வந்து பெரிய சொதப்பல் நினைக்கிறேன். 400 கோடி தாண்டதே கஷ்டம்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் லோகேஷ் சொதப்பிட்டாப்ல. இந்த 5 படத்துல இவ்வளவு கலெக்ட் பண்ணதுக்கு ஒர்த்தான படம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க.